ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் யாழினி பாப்பாவால் தான் காவேரிக்கு நினைவு திரும்புது. நீங்கள் அப்படியே அம்மா போலேயே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ உங்ககிட்ட யாரும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்கன்னா உண்மையை சொல்லிட்டேன்னும் போது காவேரி யோசிக்கிறா. எல்லாத்தையும் யோசித்து ஆக்சிடெண்ட் ஆகுது, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஸ்டேஜில் வந்து உட்காரும் போது மழக்கமாக வரா. அப்போ விஜயும் வந்து அவ்வளோ ஒரு பதட்டம், காவேரின்னு எல்லோரும் பதறும் போது தண்ணி குடித்து தெரியுது என்ன நடக்குது இங்கே. நம்ம வீட்டில் இருக்கிறேன், நான் கர்ப்பமாக இருந்தேனே, என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கும்போது விஜய்க்கும் அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கள்ல, அது அவ்வளோ அழகாக கொட்டுறாரு. நம்ம காவேரி இந்த இடத்துல ஒரு அழகான நடிப்பு. எல்லாருமே அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நினைவுகள் வந்துடுது. என் குழந்தை எங்கன்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் சாரதம்மா அழுதுகினே, உனக்கு ஏதாவதுலாம் சொன்னால் உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொன்னதுனால தாண்டி சொல்லலை, அம்முதான அம்மா உன்னோட பொண்ணுன்னு தான் நான் அம்மானு கூப்பிடட்டுமா, காவேரி அம்மான்னு கேட்குறா குழந்தை. நீ 1000 முறை அம்மானு கூப்பிட்றாரு. இந்த இடத்துல நம்ம காவேரி ஒரு அழகான நடிப்பை கொடுத்துக்கிறான். இதெல்லாம் வந்து எந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து கடைசியாக நினைவுகளோட கல்யாணத்தோடு முடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது அழகாக நினைவுகள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீக்காவோட லவ் பெருசாகிட்டு, நம்ம குழந்தையோட வளர்ப்பு பெருசாகிட்டு நிறைய எதிர்பார்த்தோம். நான் இல்லை, நினைவுகளோடு தான் கல்யாணம் நடக்குது. மறுபடியும் எனக்கு கல்யாணமா, நம்ம தான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து இல்லடி, நாங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், விடிஞ்சா உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எல்லாரும் ஆசீர்வாதத்தையும் நடத்தி சுபன்னு முடிச்சிட்டாங்க. இந்த சீரியல் முடிச்சதுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ ஒரு அழகான சீரியலில் சிம்பிளான நினைவுகளோடு முடிச்சது ரொம்ப வருத்தம். இது முடிவாக இல்லாமல் நாங்கள் அடுத்தது எம்என் ஸ்டோரி 2 வரும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தோடு காத்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் வீட்டாவை வச்சு எம்என் ஸ்டோரியோ இல்லை வேறு ஒரு ப்ராஜெக்டோ பிரவீன் சாரோ இல்லை யாரோ கொண்டுன்னு வந்தால் விஜய் டிவியில் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்து எதிர்பார்த்து ஆர்வத்தோடு பார்த்த ஒரு சீரியல் இது. இந்த சீரியலை நினைவுகள் எல்லாமே சுபகமாக முடிச்சிருக்காங்க. ஆனால் அழகாக தான் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் எம்என் ஸ்டோரியை எதிர்பார்க்குறோம். அடுத்தது எம்என் ஸ்டோரி 2வோடு நாங்கள் இந்த சேனலை சந்திப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லி, எல்லோரும் வந்து எங்களோட சேனலை பார்த்து கமெண்ட் போட்டு எல்லோரும் எங்களுக்கு வியூஸை கொடுத்து எல்லாருக்குமே வந்து என்னோடய சேனல் மானிட்டேஷன் கூட ஆகலை. ஆனால் இந்த வீக்காவுக்காக இதை போட்டு இதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுக்காக எங்கள் வியூஸ் எல்லாருக்குமே நன்றி. பாய்.